அனைவருக்கும் வணக்கம். சோழ நாடு சோறுடைத்து, சேர நாடு தந்தங்களை உடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, தொண்டை நாடு சான்றோர்களை உடைத்து அப்படின்னு சொல்லுவாங்க. தொண்டை நாடான காஞ்சிபுரத்தில் தரியோசை மட்டுமா கேட்டது? இல்லை இல்லை, கூடவே தமிழோசையும் பக்தி ஓசையும் சேர்ந்து அல்லவா கேட்டது. அப்படி பஞ்சபூத தலமான இந்த காஞ்சிபுரத்துல இருக்கிற ஏகாம்பரநாதர் திருக்கோயில்ல மாவடி சன்னதிக்கு அப்படின்னு ஒரு தனி வரலாறு உண்டு. ஏகம்னா ஒண்ணு, ஆமரம்னா மாமரம். ஒரே ஒரு மாமரத்தை தலவிருட்சமாக கொண்டு இறைவன் எழுந்தருளி இருக்கிறதுனால இந்த தலத்துக்கு ஏகாம்பரம் அப்படின்னு பேர் வந்தது. இங்க இருக்கிற மாவடி சன்னதி மிகவும் சிறப்பு வாய்ந்தது. மாவடி அப்படின்னா மாமரத்துக்கு அடியில அப்படின்னு பொருள். இங்க இருக்கிற மாமரம் 3500 ஆண்டுகள் பழமையானது. ரிக், யஜூர், சாம, அதர்வனம் இந்த 4 வேதங்கள் தான் இந்த மாமரத்தினுடைய 4 கிளைகளாக இருப்பதாக ஐதீகம். ஒரே மாமரத்துல 4 கிளைகள்ல விளையும் கனிகள் வெவ்வேறு சுவையை தருவது அறிவியலுக்கும் எட்டாத அதிசயம், ஆனால் உண்மை. அப்படிப்பட்ட இந்த மாவடி சன்னதியில மாமரத்துக்கு அடியில அந்த காமாட்சி தேவி மணலால லிங்கம் அமைத்து ஈசனை நோக்கி தவம் இருந்தா. ஈசன் என்ன பண்ணினார்? அம்பாளுடைய பக்தியை சோதிக்கிறதுக்காக வெள்ளத்தை பாய்ச்சினார். எங்க வெள்ளத்துல லிங்கம் கரைஞ்சு போயிடுமோன்னு காமாட்சி தேவி அந்த லிங்கத்தை ஆற தழுவி கட்டி அணைத்து கொண்டாள். இவளுடைய பக்தியை பார்த்து உருகிய சிவபெருமான் உடனே நேரடியா வந்து அம்பாளுக்கு காட்சி கொடுத்தார் இந்த திருத்தலத்துல. அதனால இப்போவும் அந்த மூலவர் லிங்கத்துல பார்த்தா அம்பாளுடைய கைத்தடத்தையும் ஆபரண தழும்புகளையும் பார்க்கலாம். இந்த மாமரத்தினுடைய அடியில தான் ஈசனுக்கும் அம்பிகைக்கும் திருமணம் நடந்ததாக ஒரு வரலாறு உண்டு. அதனால இன்றைக்கும் மாவடி சன்னதியில இறைவனும் இறைவியும் திருமண கோலத்திலே மிக அழகாக நமக்கு காட்சி தருகிறார்கள். அதனால புண்ணிய தலமாக இருக்கக்கூடிய அந்த காஞ்சி மாநகருக்கு போங்க. அந்த இறைவனுடைய தரிசனத்தை, ஈசனுடைய தரிசனத்தை, அந்த அம்பாளினுடைய தரிசனத்தை, ஏகாம்பரநாதரை தரிசனம் செய்து மகிழ்ச்சியாக இறைவனுடைய பேரருளை பெறுங்கள். நன்றி, வணக்கம்.